ஏ சொட்டையத்தே தெரியுதுந்தா பூரம் சொட்டதே ஏங்க சும்மா இருக்க கொண்டையை போட்டு காட்டுக்க நிறைய பேர் உண்மையான முடின்னு நம்பி இருந்திருக்காங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடி இருந்திருப்பேன். நாட்டில் என்னென்னத்தையோ சொல்லி இப்படி அப்படின்ட்டு பிரபலம் பண்ணிக்கிட்டுறாங்க. என்னால் ஒரு கொண்டையை பிரபலம் பண்ணி உண்மையான முடிதான்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்க முடியலையேத்தா. நேற்று கொண்டையை போட்டு காட்டணுன்னா தலைமுடி அவுத்து காட்டணுன்னா 50 பேர் கமாண்டு. ஏக்கா இது ஒரிஜினல் முடின்னு நினச்சேன். ஒரிஜினலில் நிறைய முடி பெரிய முடி வச்சுருக்கீங்கள நினச்சேன்டே. கமாண்டை பூரா பார்த்துட்டு கவலை. இப்போ நம்மளாத்தே அவுத்து காட்டி இப்படி ஆகி போச்சாண்டு. நேற்று கொண்டையை போட்டு காட்டுக்கண்டாங்க. கொண்டையை போட்டு காட்டினா 50 பேர் உங்களுக்கு கொஞ்சம் முடியா நான் நிறைய பெரிய லாங் ஹேர்னு நினச்சேன்டே. கமாண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க கிட்டு ஊரா பேர் என் முடி நிறைய இல்லை கம்மின்னு நினச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் என்ன பண்ணுறது? சரி விடுங்க. உண்மையத்தான் சொல்லணும். நம்ம எதுக்கு இல்லாததை இருக்குன்னு கேட்டணும். முடிமயிர் வச்சு பண்ணி எங்கம்மா முடிமயிர் வச்சு பின்னி இருந்திருக்கு கல்யாணத்துக்கு பின்னி மாப்பிள்ளை வீட்டில் உள்ள நுழைஞ்சு ஓடுவாங்க. அப்படி ஓடையில் பார்த்துக்கங்க முடிமயிர் போட்டு தனியாக அந்த விழுந்துருச்சா. எங்கள் அம்மா தான் சொல்லும் நல்லா வச்சு பின்னாடி கீழே விழுந்துட்டா கேவலமாக போயிடும். கல்யாணத்தை அன்னைக்கே விழுந்துருக்கு பார்த்துக்குங்க. அம்மட்டு கூட சிரிச்சிருக்காங்க. ஏமா உண்மையா பையா சொல்லு. நீ சொன்னாத்தே நல்லா இருக்கும். நான் சொன்னா எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா சொல்லுவாருங்க என்கிட்ட அடிக்கடி. ரொம்ப வச்சிருக்கோம் இழுத்து கீழே தங்கிடுச்சு. கீழே எப்படி பூ ஊரா அப்படியே சுற்றி முடி முதல்ல கீழே இறக்கிவிட அது உள்ள முளைஞ்ச உடனே அது போதுக்குண்டு கீழே பிஞ்சு கீழே விழுந்துச்சு. மேலே வச்சிருக்க கீழே மட்டும் இருக்கு. கீழே தொங்கின முடி மாரி கீழே விழுந்துச்சு. எங்கள் அப்பா சொல்லுவார் 5-6 முடிக்காரி என் பிள்ளைகளுக்கு பூரா ஏன் முடி அதனால நிறைய கட்டுன்னு வளர்ந்துருக்குண்டு. குமரியா இருக்கையில் நல்ல முடிங்க. பிள்ளை பெற்றவனே அம்புடு கொட்டி போச்சு. இனத்தையா லைக்கை போடுங்க. அதை விட சொல்லலை.